உந்தனுக்கு வேணுமென்ற உகந்ததெல்லாம் இப்போது எந்த நீடம் கேளன்று ஈஸ்வரனார்தான் உரைக்க உடனே அவனும் உள்ளாமீக கழித்து விடமேதான் பூண்டு விதிக்கந்தை தான் உடுத்து மேலெல்லாம் குப்பை மிக ஊசி யானையோட தோலில் இருப்பவனும் சொன்னதெல்லாம் தாரோதோதான் என்று கழிப்பாய் ஈஸ்வரரை அந்நீசன் அன்று மொழிய அமரரை அறிந்து பொல்லாத நீசம் பொருளறிய மாட்டாமல் எல்லாரை போலே ஏசாதே ஈஸ்வரரை லோகம் படைத்தவர்கான் ஒரு பொருளாய் நிற்பவர்கான் ஏகாம் நிறைந்தவர்கான் இரவாதிருப்பவர்கான் பட்சி பறவை பல ஜீவ செந்துகைக்கும் நிச்சயமாய் போசிப்பு நீதமும் அளிப்பவர்கான் மாயவனும் நான்முகனும் மறையும் மிக காணாமல் தேயவாரும் காணாத திட்டிக்க வல்லவர்கான் இத்தனையும் நீசனுக்கு இயம்ப அமரர்களும் புத்திக்கு நட்பு போதாமல் பின்னெது சொல்வான் ஆனால் தான் தேவர்களே அப்படி நீர் ஒப்பினீரே தானாயிருந்து சர்வதும் உண்டாக்கி வைத்தால் ஆனால் என்னுடைய அளவில் அளவாக மானாரொரு குழலை வகுக்க சொல் பார்ப்போங்கான் எந்தெந்த நீசன் இழிவாக சொல்லிடவே அந்தந்த ஈசர் அவர் அறிந்து எதுரைப்பார் நல்லது நீ கேட்டதுதான் நாம் படைத்து தாரோம் என்று வல்ல பரமேஸ்வரனார் வகையேதன பார்த்து உந்தனுக்கு நேரே ஒத்த பழம்போலே அந்த மூடன் பிறந்தால் ஆகுமோ என்று உரைத்தார் அப்போது மானீசன் அரணார்தனை நோக்கி ஒப்பமகா என்பலத்தில் ஒன்றிலரை வலமாய் அழகில் அதிகமுமாய் ஆங்காரம் வாதியுமாய் குலகிய வாயழகாய் குறும்பத்தனத்தழகாய் மேனியழகாய் விழியழகாய் விச்சழகாய் யோனியழகாய் ஒடுக்கும் ஈடையழகாய் கரமழகாய் காலழகாய் கண்ணழகாய் பல்லழகாய் சரக்கூடு முன்னழகாய் தலை கண்டா பின்னழகாய் தோடை அழகாய் விரலழகாய் சொல்லழகாய் வல்லழகாய் நடையழகாய் வீச்சழகாய் நல்ல கூழலழகாய் இடையழகாய் மேனி இருக்க மூடனழகாய் உடையழகாய் தேகம் ஓங்கார
தொங்கலுமாய் அழகுக்கு ஏற்ற அத்தர்மணத்தோடு களவ கஸ்தூரி கம்மண்ட வாசனை போல் மூவர் தேவர்களையும் மோகமயமயக்க சிவனது கொடுத்து திட்டித்து தாருமென்றான். அப்போது ஈஸ்வரனார் அகமகிழ்ந்து கொண்டாடி இப்போது கேட்டதற்கு என்ன செய்வோம் என்று சொல்லி அருகில் சிவனார் அகமதிலே வீற்றிருக்கும் திருவுக்கு நன்றாய் தெரிவித்தார் அம்மானே. கேட்ட மானிசனுக்கு கீர்த்தி என்ன மாமையிலே திட்டமுடன் இப்போம் செப்பு என்று செப்பென்றென உரைத்தார். அப்போது சக்தி ஆதியடி வணங்கி ஒப்பு ஒன்று இல்லாத உடைய பெருமானே பாதியாய் நீசனையும் பகிர்ந்தே அவனுடம்பில் விதியாமிடது விழாவில் ஒரு எலும்பை தட்டி கலற்றி சச்சுரூபம் தானாக்கி திட்டித்து நீசனுக்கு சினங்கொடுவோம் ஈஸ்வரரே என்று உமையாள் இப்படியே சொன்னவுடன் அன்று அந்த நீசன் அறையிலோராக்கையிட்டு இருக்க கீழ்கட்டி எழுந்திரினி என்றவுடன் பொதுக்கனவே இடது புறத்தில் ஒரு எலும்பை தெரிக்க வதையும் சிவனார் மீக பார்த்து வெறி கொண்ட நீசன் விழாவில் வேடித்ததினால் நீசன் பலத்தில் நேர்வாதியாகும் என்று வாசமவடவாய் வரவே மன்மதந்தனை நினைத்தார். மதனை நினைக்க மானீசன் தன்னெலும்பை வதனமடமாதாய் வந்ததுவே அம்மானை நீசன் நினைத்த நினைவு போல் அம்மடவை பாச கலை தூவ பகட்டி விழி தாழ்மருட்டி மும்மடங்காய் மோகம் முருகு கூழல் சரிய கம்மடங்காய் தோசம் கரை புரளதான் பிறந்தாய் கண்டானே மானீசன் கண்கொள்ளா காட்சியுடன் அண்டாளை சென்று ஆவிமுகத்தோடனைத்து நன்றாக தருமாம் நாள்தோறும் செய்து கொண்டாம் கண்டாரை போலே கட்டினான் மங்கையரை நீசன் வாயார முத்தமிட்டு கங்கைதனை கண்டு கொண்டாடி ஆசையுற்று எடுப்பானவளை இடுப்பிலே வைத்திடுவான் படுப்பமோ என்று பாய் விரிக்க நின்றிடுவான் பெண்ணோடுறவாடி பேதலித்து அந்நீசன் மண்ணோடு மண்ணும் மறுபவது போல் மறுவி
ஆசையவள் வேரில் அங்கமெல்லாம் தானுருகி நீசனவள் வேரில் நினைவாக நின்றதல்லால் படைத்தருளி வைத்த பரமனையும் எண்ணாமல் தடதடன பெண்ணை தானெடுத்து முத்திடுவான். அப்போது தேவர் அமரர்களும் பார்த்தவனை இப்போது உன்வேலி எங்கும் படியாக பெண் படைத்து தந்த பெரியோனை தான் வணங்கி மண் வாரந்த மன்னா வரங்கேளு என்றனராம். என்ற பொழுது இயல்பு கெட்ட மணீசன் அந்தந்த ஈசர் ஆடி வணங்கி எது சொல்வான். எந்தனுக்கு ஏற்ற இளமையிலை உண்டாக்கி தந்தருளும் கோவே சர்வதயாவரனே. இனி எனக்கு ஏற்ற இவ்வரங்களானதெல்லாம் கனியிலும் வாயானே கையில் தர வேணுமென்றார். அப்படியே ஈசர் அவனை மோகம் நோக்கி இப்படியே உந்தனுக்கு ஏது வரம் வேணுமென்றார். இங்கே அதாவது நீசன் பிறக்க இருக்கின்றான். அவன் பிறந்து விட்டான். அந்த ஈஸ்வரன் வந்து நீசனை படைத்து விட்டார். படைத்து விட்டது எப்படி படைத்தார்? அந்த கழிப்பில் படைத்து விட்டார். நம்ம சொன்னோம். அதாவது வந்து ஒரு பெரிய ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்குது. அங்கே நிறைய மக்கள் கூடியிருக்கின்றாங்க. இப்போ வந்து நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா அதை நீங்கள் பார்க்கலாம், கூடியிருப்பாங்க. அப்போ அங்கேயே அந்த பூசாரி ஒரு பெரிய ஆளாக அங்கே நின்றுட்டு, அவர் தான் என்னமோ கடவுள் போல் அங்கே நின்றுட்டு இந்த மக்களுக்கு என்னமோ காட்சி கொடுக்கறது போல் அங்கே நிற்பார். அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். அப்போ அப்படி நின்று கொண்டு அங்கே அந்த கழிப்பில், அந்த சந்தோஷத்தில் அந்த எல்லா தவறையும் அவர்கள் செய்து விடுகின்றனர். மக்கள் வந்து இவ்வளோ ஆர்வமாக பார்க்கின்றார்களே, இங்கே தானே கடவுள் இருக்கின்றார், கடவுளை நம்ம தானே அலங்காரம் செய்கின்றோம், அவருக்கு வந்து நாம் சாவரம் வீசுகின்றோம், அவருக்கு நாம் வந்து பூஜைகள் செய்கின்றோம், அவருக்கு அபிஷேகங்கள் செய்கின்றோம் என்று என்ன செய்கின்றார்கள்? அங்கே நின்று அவர்கள் அந்த அந்த பயங்கரமாக அந்த கெட்டதை எல்லாம், அந்த கெட்ட எண்ணங்களை எல்லாம் படைக்கின்றார் இல்லையா? அதே போல தான் இங்கே இந்த கலியன் பிறக்கின்றான். பிறந்து என்ன செய்யணும், அந்த அவனுக்கு வந்து எல்லாமே சொல்லிட்டு வந்துட்டாங்க. இப்பொழுது அவனுக்கிட்ட அந்த கெட்டது வந்து என்ன என்றது, அந்த கெட்ட எண்ணம் வெளியே வரமாட்டேங்குது. எப்படி வரமாட்டேங்குது? அந்த நீசன் அந்த கெட்டதையே படைத்து விட்டார்கள். இப்பொழுது அந்த கெட்டது என்னது, அந்த தலையெண்ணா என்னது, அறிவு அங்கே சிக்கிட்டு இருக்குது. இந்த கெட்டதை படைச்சிட்டோம் இல்லையா? உண்மையில் இந்த கெடுதலை நாம் படைத்து விட்டோம். இந்த கெடுதல் நமக்குள்ளாலே வந்து விட்டது. இப்பொழுது அந்த அறிவு அங்கிருந்து வரமாட்டேங்குது. கெடுதலை படைத்தா வெளியே வரமாட்டேங்குது. உடனே அங்கே ஈஸ்வரன்ட்ட போய் எல்லாரும் சொல்றாங்க, அது வந்து மண்டை வெளியே வரமாட்டேங்குது, அறிவு தான், தலையெண்ணா அறிவு தான், மண்டை வெளியே வரமாட்டேங்குது, அறிவு வரமாட்டேங்குது, என்ன செய்ய அப்படின்னு சொன்னோன்னா உடனே அவர் கம்மாளன் வேலையை, நம்ம இன்னைக்கு வந்து இப்போ சாப்பாடு செய்யணும்னா ஒரு கரண்டி வேணும், அதை கிண்டுறதுக்கு, இல்லைப்பா சாப்பாடு செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் வேணும். அதே போல் அந்த ஒரு அந்த அந்த பொய்யை இது பண்ணுறதுக்காக என்ன செய்கின்றார், அந்த கம்மாளன் வேலையினால் ஒரு இது கரண்டியை ஒரு இதே போல் ஒரு நம்ம வந்து சாப்பாடு செய்யறதுக்கு எப்படி கரண்டியை போட்டு கிளறுவோமோ அதே போல் ஒரு கரண்டியை அங்கேயே செய்ய சொல்லி அந்த கெட்டதை எடுத்து வைக்க சொல்லுகின்றார். இப்போ கெட்டது படைச்சாச்சு, இது படைச்சு தானே ஆகணும், சொல்லியாச்சு, அதை வந்து உருவப்படுத்தானே ஆகணும் அப்படின்னு என்ன செய்கின்றார், அந்த கெட்டதை அவர் அந்த 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 மனிதன் படைக்கின்றான். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். நீங்கள் இது எங்கேயோ ஒரு கலியன் பிறந்து விட்டான், எங்கேயோ ஒருவன் வந்து கெட்டவன் பிறந்து விட்டான் அப்படின்னு நீங்கள் நினைக்க, நமக்குள்ளாலே இந்த கெட்டது நாமும் படைத்திருப்போம். நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு இடத்தில் நம்ம வந்து ஏதோ ஒருத்தர்கிட்ட வந்து பிரம்மாண்டமாக நம்ம பேசியிருப்போம். நீங்கள் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு, என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. நான் நிறைய அதுக்கு மன்னிப்பும் கேட்டிருக்கிறேன், மனசுக்குள்ளாலே தவறாக சொல்லிவிட்டேன், தவறாக சொல்லிவிட்டேன். ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சி பாருங்க, கண்டிப்பாக நடக்கும். இங்கேயும் அதே போல் அந்த ஈஸ்வரன் என்ன செய்யணும், அந்த
அந்த கெட்டதை அந்த ஈஸ்வரன் படைத்து விட்டார். அப்ப கம்மாளன் வேலையினால் ஒரு கவ்வை ஒன்று சேர்ந்தாக்கி அவளை வெளியே வந்தாச்சு. வந்த உடனே இனி அந்த ஈஸ்வரனிடம் கொண்டு வந்து எல்லாம் இழுத்துட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. எதை? கெட்டதை. கெட்டதை படைத்து விட்டாங்க. இனி அந்த கெட்டதுக்கு எப்படி உரு கொடுக்கணும் இல்லையா? உரு கொடுக்கணும் இல்லையா? அப்படின்னு ஈஸ்வரன்ட்ட வந்து இப்போ நான் வந்து கடவுள்னு சொல்லிட்டேன். நான் தான் கடவுள்னு சொல்லிட்டேன். அந்த அவசரத்துல நான் சொல்லிட்டேன் அப்படின்னு வச்சுக்கங்க. அடுத்தவன் கடவுள் இல்லையா? எல்லாரும் கடவுள் தான். சொல்லிட்டேன். அப்ப இந்த கடவுள் நான் தான் அப்படின்றத வந்து எப்படி வெளிக்காட்டணும்? இனி அதுக்கு என்னெல்லாம் செய்யணும்? இல்லையா? உண்மையா இல்லையா? ஒரு விஷயம் சொன்னா அதுக்கு எவ்வளோ விஷயங்கள் அதில நம்ம உருட்டி உருட்டி கொண்டு வரணும். ஒரு பொய்க்கு 1000 பொய்ய கொண்டு வரணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்றது? அப்படின்னு அந்த ஈஸ்வரன்ட்ட கொண்டு நிப்பாட்டினோன்னே, அந்த ஈஸ்வரன் வந்து அவனிடம் கேட்க உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கின்றார். அவங்க சொல்லுகின்றான், நீயே எனக்கு வரம் தர போறா? நீயே என்ன செய்கிறார்? குப்பையில் புரண்டு கொண்டிருப்பவன் நீ. இல்லையா? உண்மையில எல்லாரும் இப்ப நம்ம நினைக்கிறோம். கடவுள் நமக்குள்ளால இருந்து வரம் கொடுக்க போறாராம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நமக்குள்ளாலே நாம் என்ன நினைக்கின்றோமோ, நாம் என்ன கேட்கின்றோமோ மனசால், அது நமக்கு நிகழும். அது யார் தருகிறார்? நமக்கு உள்ளால இருக்கின்ற அந்த உயிராகிய சிவபெருமான் நமக்கு வரமாக தருகின்றார். இதுதான் உண்மை. நாம் நினைப்பது போல் நாம் ஆகின்றோம். நான் வந்து பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்தால், நான் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று அந்த முழு நினைவாக நாம் இருந்தால், நான் அந்த பணம் சம்பாதிப்பதில் நான் ஈடுபடுகின்றேன். அது எனக்கு அது நிகழ்கின்றது. அந்த பணம் வருகின்றது. அதேபோல ஒவ்வொரு விஷயமும் நீங்க பார்த்தீங்கன்னா, நான் இறைவனை நினைக்க வேண்டும். நான் இறைவனை எனக்குள் படைக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்கிறேன்? ஞானியாகி இறைவனாகி விடுவேன். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். நாம் என்ன படைக்கின்றோமோ அது நடக்கும். இங்க அவன் என்ன கேட்கிறான்? எனக்கு இவ்வளவு அழகாக ஒரு பெண்ணை இவனால் படைத்து தர முடியுமா? இந்த ஈஸ்வரனால் எனக்குள்ள இருக்கிற ஈஸ்வரனால் இந்த ஒரு 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 பெண்ணை எனக்கு படைத்து தர முடியுமா? அப்படின்னு கேட்ட உடனே அவன் உனக்கு என்ன எப்படிப்பட்ட பெண்? உன்னைப் போல இருந்தால் போதுமா? என்று கேட்ட உடனே அவன் சொல்லுகிறான், இல்லை, என்னில் அரை பாதியாகத்தான் இருக்கணும். எந்த ஒரு மனுஷனும் அடுத்தவங்க வந்து அவங்களுக்கு கீழே இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க இல்லையா? உண்மையா இல்லையா? என்னுடைய அறிவில் அதே அரை பாதியாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த பெண்ணை நினைக்கின்றான். எல்லாரும் என்னை அப்படிதான் நினைக்கிறாங்க. எல்லா ஆண்களும் என்ன நினைக்கின்றார்கள்? தன்னுடைய மனைவி நான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும். என்னில் அவளுக்கு அறிவு பாதி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கின்றார். இதுதான் உண்மை. இன்னைக்கு எல்லாம் அவங்க நினைக்கின்றாங்களா இல்லையான்னு எல்லா வீடுகளிலும் இருக்கின்ற பெண்களிடம் நீங்கள் கேட்டு பாருங்கள். அதான் நடக்கும். அதான் உண்மை. அவன் நினைக்கின்றான். அப்படி கேட்ட உடனே என்ன எப்படி கேட்கின்றான்? அந்த அழகு இந்த அழகு எல்லாம் கேட்கின்றான். அவன் என்ன கேட்க வேண்டும்? அந்த இறைவனை நினைக்கின்ற அந்த பக்குவம் வேண்டும். அகத்தில் என்னை சுமந்து கொண்டிருக்கின்ற அந்த அந்த பெண் எனக்கு வேண்டும் என்று அவன் கேட்கவில்லை. அவன் அழகைத்தான் கேட்கின்றான். ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது வந்து தோலை பார்த்து பாட்டே வந்திருக்கு. தோலை பார்த்து மாடு பிடிச்சா தொழிலுக்காகாது. அதாவது இங்கே அவன் அந்த அந்த கலியன் அப்படித்தான் கேட்கின்றான். எனக்கு அந்த அழகாக இந்த அழகாக அப்படி இப்படி என்று ஆசையாக அப்படி கேட்டுக்கொண்டே இருக்கின்றான். இதான் வந்து நம்ம கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து அந்த அப்படி கேட்ட உடனே அவர் அந்த பெண்ணை படைத்து கொடுக்கின்றார். அந்த பெண் அவனுக்கு கிடைத்த உடனே தான் அவன் சிவபெருமான் மேலேயே நம்பிக்கை கொள்ளுகின்றான். இது நிறைய பேருக்கு நடக்கும் இல்லையா? என்ன சொல்லிட்டு இருப்பாங்க? என்னடா இது வாழ்க்கையில இப்படி போயிட்டு இருக்குது, ஒண்ணுமே காணோம், நமக்கெல்லாம் ஒரு பொண்ணு கிடைக்குமா அப்படின்னு இருப்பாங்க. ஒரு பெண்ணை வந்து அவனுக்கு திருமணம் செய்யும் போது அவன் நினைப்பான், ஓ, கடவுள் நமக்குள்ளால இருந்து இதை நடத்துறாரா? அந்த எண்ணம் அவனுக்கு வரும். இது எல்லாருக்குமே நடக்குங்க. நான் சும்மா சொல்லிட்டு இருக்கேன், எல்லாருக்குமே இந்த நிகழ்வு நிகழும். நீங்க யோசனை பண்ணி பாருங்க. கண்டிப்பா சிந்தனை கண்களை மூடிக்கொண்டு இது நமக்கு நடந்ததா என்று சிந்தனை செய்யுங்க. கண்டிப்பாக நடக்கும். இங்கே அவனுக்கு வந்து இவ பெண்ணை படைத்து கொடுத்தவுடன் அவன் நம்புகின்றான். ஓ, இவர் உண்மையான கடவுள் தான், இவர் அந்த பெண்ணை எனக்கு படைத்து தந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அந்த தேவர்கள் எல்லாம் அங்கேயே என்ன செய்கின்றான்? அந்த பெண்ணை கட்டி புரண்டு முத்தமிடுகின்றான். அங்கே பாயை விரித்து படுப்பதற்காக செல்லுகின்றான். உடனே தேவர்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள், இது அவர் ஈஸ்வரன் இங்கே இருக்கின்றார், நீ உனக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன வேண்டும் என்று நீ அந்த ஈஸ்வரனிடம் கேள் என்று சொல்லுகின்றார் இல்லையா? இது வந்து நீங்க இங்க இதை வந்து கதையாக நீங்க கொண்டு போயிட்டாலும் சரி, தத்துவமாக நீங்கள் கொண்டு போயிட்ட கதையாக நீங்கள் கொண்டு போயிட்டால் அது கதை எங்கேயோ நடந்தது என்று கொண்டு போயிடலாம். இது இது முழுக்க முழுக்க தத்துவம். இதை வந்து நாம் சொல்லி கொண்டு வருகின்ற அந்த தோரணை தான் என்னது? கவிஞருடைய அந்த அறிவோல சிசராகிய அந்த கவிஞருடைய தோரணை என்னாகின்றது? இது வெளியே என்றே காட்டி கொண்டு வருகின்றது. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து இங்க சொல்லுங்க பாருங்க. என்ற பொழுது இயல்பு கெட்ட மானீசன் தெண்டனிட்டு ஈசர் திருவடியை தான் போண்டு
கேட்பான் வரங்கள் கீழோ மேலும் நடுங்க வீழ்பாரம் கெட்ட விசை கேட்ட மானீசன் மாயவனார் தன்னுடைய வாய்த்த மூடிதனையும் தூயவனார் சக்கரமும் சூதமுடன் தாருமென்றான். அரனுடைய வெண்ணீர் அந்தணரின் தன்பிறப்போம் வரமுடைய சக்தி வலக்கூறும் தாருமென்றான். சிவமூலம் சக்தி திருமூலமானதுவோம் தவமூலம் வேதாவின் தன்னுடைய மூலமதும் மாலுடைய மூலம் வாய்த்த லட்சுமி மூலம் மேலுடைய தெய்வ வித மூலமும் தாருமென்றான். காலனின் மூலம் காமாட்சிதன் மூலம் வாலை சரஸ்வதி மாகாளிதன் மூலம் கணபதியின் மூலம் கிங்கிலியர்தன் மூலம் துணையதிபனான சுப்பிரமணியர் மூலமதும் 1008 அண்டம் நீரை மூலமெல்லாம் வாயுத கண்ணி வரமாக தாருமென்றான். அல்லாமல் விண்ணும் அந்நீசன் கேட்டவரம் பொல்லாத வித்தை புகழ கேள் ஒண்ணுதலே கூடு விட்டு கூடு குதிக்க கருவதுவாம் நாடு வாளாக்கி நகர்கொள்ளையாக்கிடவோம் தூயில் ஓர் போலுலகம் துஞ்ச வைத்து கொள்ளை கொண்டு அயதி மோகினி கருவோம் அரணி நீர் தாருமென்றான். ஆவடக்கு மோகினியோம் அழைக்க வெகு மோகினியோம் நாவடக்கு மோகினியோம் நருளழைக்கோ மோகினியோம் ஆண் பெண் பிரிக்க அதிக வகு மாரணமோம் கோன் பிரித்து கட்டி குடியலைக்கோ மாரணமோம் கொல்லவோ சடனமோம் குடி கெடுக்க மாரணமோம் தொல்லை வருத்தி சோலி செய்யோம் சாடனமோம் லோகமது வாழாமல் உள்ளமுங்கி தாழ்ந்திடவோம் ஏகத்தம்பனமோம் இதன் கருவோம் தாருமென்றான். கொட்டி கலைக்க கூருடைய சல்லியமோம் ஒட்டியமும் தாரும் உள்ள கருவும் தாரும் பூசை முறையோம் பூவனவலி சக்கரமுடனே தீட்சை விதி முறையோம் சிவ விதியோம் தாருமையாம் சலமேல் கனல் மேல் தானிருக்கும் மொழிகளோம் கலை மேல் கூடை பிடிக்க கருவதுவோம் தாரோம் மிருகமதை வருத்தி வேலையது கொண்டிடவோம் இருக்கமுள்ளவாதை எனக்கு விட்டு தாருமையாம்
அட்ட கருமமெல்லாம் அடக்கி வரும் தாருமையா மொட்ட கூறல்களையும் முன்னே வளைத்தாரும் மந்திர சாலம் மாய்மாலே தந்திரமும் இந்திர சாலம் எனக்கருளும் என்றுரைத்தான். நோவு கிரகம் நுழையாமல் எந்தனுக்கு தாவுருகவன குளிகை தாருமென்றான் மானீசன். வந்த வினிதீர்க்க வைத்திய வகடமும் தந்து நந்தாக பல சாஸ்திரமும் தாருமென்றான். மூவருட வடிவோம் உதித்து வந்த முற்பிறப்போம் தேவருட பிறப்போம் தெளிந்தெடுத்து தாருமென்றான். பறக்கும் கொளிகை பரனை ஆளைக்கும் கொளிகை மறைக்கும் கொளிகை மாலை வருத்தும் கொளிகை சால கொளிகை சக்தி வரைத்தும் கொளிகை வாலை கொளிகை மறையை வருத்தும் கொளிகை காளிதனை வருத்தி கைக்குள் வீடுங்கொளிகை கூலி கணத்தை வருத்தி கொண்டு வரும் நற்கொளிகை தேவரையும் வானவரை சென்றளிக்கும் கொளிகை மூவரையும் வருத்தி ஓடி வரும் நற்கொளிகை பாழி செய்தால் வெல்ல பார தோழில்கள் முதல் சுழிவரைகள் தானறிய சூதான மாய்தாரும் மரட்டு விதமும் மாஞால குண்டனியும் உருட்டு கொடிய ஊரம்பேசிய மதமும் வாழ்வெடிகள் ஆயுதங்கள் வாய்தடுக்க தந்திரமும் வெள்வருத்தி வேலை கொள்ள விசையடக்கும் தந்திரமும் தொட்ட மிருகம் தூரு வீசம் கொண்டதெல்லாம் கெட்டு கொள்கட்டி கீழ்ப்படிய தந்திரமும் கட்டு சுரேக்கும் காடிய பல வித்தைகளும் நட்டு முட்டுள்ள நவநிதிய வஸ்துகளும் தந்திந்த பெண்ணுடனே சார்ந்து விளையாடியிருந்து விந்து சனங்கள் மிகுவாக தான் உதித்து கீழை போலே வாழ்வு கெருவிதமாயாண்டு வளையாத மாதை மறவாமல் எப்போதும் புத்தி கருத்தும் பெண் பேரில் எந்தனுக்கு சற்றும் நெகிழாமல் தாரும் வரும் என்றுரை